நீங்க ஒரு டோக்கன் கொடுக்குறீங்க இல்லையா, ஒரு கேள்வி, ஒரு வார்த்தை இல்லை, சம்டைம்ஸ் வந்துட்டு இன்எக்சசிபிள்னு ஒரு வார்த்தை கொடுத்தீங்கன்னா அது 2 டோக்கன் ஆயிடும். ஒரே வேர்டு தான், ஆனா 2 டோக்கன் ஆயிடும். ஸோ இந்த டோக்கனைசேஷன் என்ற ப்ராசஸ் தான் எல்எல்எம் வேலை பண்றதுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த டோக்கனைசேஷன் வச்சு தான் அது வந்துட்டு கண்டெக்ஸ்ட்டை பில்ட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா அது பின்னாடி எப்படி பண்ணால் அந்த முதல்ல வார்த்தைகளை டோக்கன்ஸாக பிரிச்சுக்கும். இந்த டோக்கன்ஸில் இருந்துட்டு அது வந்து ப்ராசஸிங்கை ஸ்டார்ட் பண்ணும். ரொம்ப அதனுடைய இன்ஜினியரிங்குள்ள நான் போகல, ப்ராசஸிங்கை ஸ்டார்ட் பண்ணும். அப்போ ஒவ்வொரு வார்த்தை சேர்க்கும் போது அந்த கண்டெக்ஸ்ட் வந்து மாறிடும். வாட்டுன்னு மட்டும் ஒரு வார்த்தை எடுத்தால் அது ஒரு மாதிரி கண்டெக்ஸ்ட், ஈஸுன்னு எடுத்தால் ஒரு கண்டெக்ஸ்ட், இந்தியான்னு போட்டால் அது கண்டெக்ஸ்ட் மாறிடும். அதே நீங்கள் இந்தியாவுக்கு பக்கத்தில் வந்துட்டு நீங்கள் சைனான்னு போட்டிங்கன்னா அதனுடைய கண்டெக்ஸ்ட் அப்படியே மாறிடும். அப்போ அது வந்துட்டு நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னாடி போயிட்டு அது ப்ராசஸ் பண்ணணுமா? ப்ராசஸ் பண்ணணும் ஏஐ அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் என்னென்ன வேணுன்ட்டு. அவ்வளவு ப்ராசஸர் நீங்கள் வந்து கொடுக்கணும், அவ்வளோ எலக்ட்ரிசிட்டி செலவாகும், ப்ராசஸர் சூடாகும், அப்போ அதை கூலண்ட்டை பண்ணும், அவ்வளோ தண்ணி செலவாகும். நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கே கிட்டத்தட்ட வந்து 3 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆகும். வெளிப்படையாக பார்த்தா ரொம்ப ஈஸியாக பதில் கிடைச்சிடேன்னு சொன்னாலும் நீங்கள் ஒரு பதில், நான் கேள்வி கேட்டேன் ஒரு பதில் கொடுக்குறீங்க அப்படின்னா பின்னாடி அவ்வளோ எலக்ட்ரிசிட்டி, அவ்வளவு தண்ணி வந்து செலவாகும். அந்த நீங்கள் ஒரு காமெடியே சொல்லுவாங்க, சாட் ஜிபிடிக்கு வந்து ஓப்பனை நிறுவனம் வந்து அவங்க டேட்டா சென்டரை வைக்கும்போது அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய பெரிய 6 பக்கத்தில் தான் வச்சுருக்காங்க. ஏன்னா அவ்வளோ தண்ணி அவங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு ஜோக் சொல்லுவாங்க.